தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இந்த தவக்காலம் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அருளின் காலம். திரு அவை இதை நிறைவாக பயன்படுத்தி நாங்கள் மீட்படைய எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. சிறப்பாக இந்த தவக்காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக இன்ற இறைவார்த்தைகள் எங்களுக்கு கூறுவது போல நாங்கள் செய்கின்ற தவங்கள் செயல்கள் எல்லாம் வெளி அடையாளங்களில் மட்டுமல்ல, மாறாக அவை எங்கள் உள்ளார்ந்த செயல்களிலும் எங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். நாங்கள் இந்த தவக்காலங்களிலே எவ்விதமான ஒருத்தல் முயற்சிகளை, எவ்விதமான இரக்க செயல்களை நாங்கள் செய்வதற்காக நாங்கள் எண்ணியிருக்கின்றோமோ அவை வெறும் வெளிச்சடங்குகளில் மட்டுமல்ல, வெளி அடையாளங்களில் மட்டுமல்ல, மாறாக எங்களுடைய உள்ளத்தின் சிந்தனைகளிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு நாங்கள் மன்றாடி இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 21 தொடக்கம் 28 ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதொன்றோ என் விருப்பம் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவார். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள்.
என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவார். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளில் நின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 தொடக்கம் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று
முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரியையோ முட்டாளோ என்பவர் தலைமைச் சங்கத்து தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளுள் எவரும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பங்கு பெற்றுகின்ற இந்த வழிபாடும் இன்றைய வாசகங்களும் எங்களுடைய வாழ்வின் தெரிவுகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நிற்கின்றன. எங்கள் அனைவருடைய வாழ்விலும் 2 தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று வாழ்வு அல்லது சாவு. இது இரண்டையும் நாங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ளலாம். அதற்குரிய சுதந்திரம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தெரிவுகளை நாங்கள் அடைவதற்குரிய தெளிவை இன்றைய வழிபாடு எங்களுக்கு சிறப்பாக எடுத்துரைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறுவார், நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். பிரியமானவர்களே, இது மிக மிக ஆண்டவருடைய கடுமையான வார்த்தைகளை எசேக்கியேல் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தீயவர்கள் தங்களுடைய பழைய பாவ வாழ்வை அவர்கள் நினைத்து அவர்கள் மனம் வருந்தி நேர்மையான வாழ்வை அவர்கள் வாழுவதற்கு உறுதி கொள்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய சட்டங்கள் அந்த நியமங்களை வழிமுறைகளை அவர்கள் கைக்கொண்டு வாழுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கு வாழ்வு பெறுவார். ஆனால் யாரொருவர் நேர்மையாளராக வாழ்ந்து தெரிந்து கொண்டே அந்த தீய வழிகளை அவர் பின்பற்றி வாழுவார் என்று சொன்னால் அவருடைய முன்னைய நேர்மையின் பொருட்டு அவருக்கு வாழ்வு கிடைக்காது. மாறாக அவர் சாவது உறுதி என்பதுதான் எசேக்கியேலனுடைய கடுமையான வார்த்தைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சாவும் வாழ்வும் எதை சுட்டி நிற்கிறது என்று சொன்னால், சாவு என்றால் இந்த பூமியிலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், அதிலிருந்து நாங்கள் இறந்து போகின்ற பொழுது அது சாவு என்று சொல்லி நாங்கள் எண்ணிவிட முடியாது. மாறாக இந்த இறை வார்த்தையிலே சொல்லப்படுகிற சாவும் வாழ்வும் எதுவென்று சொன்னால், சாவு என்பது யாரொருவன் தன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை தொலைத்துவிட்டு சோர்விலும் சோகத்திலும் மனவேதனையிலும் தனது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு சாவுக்குரிய வாழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு வாழ்வுக்குரிய வாழ்வை எவனொருதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அது எவ்வாறு என்று சொன்னால், ஒருவருடைய வாழ்விலே நிறைவு இருக்கிறது, ஒரு நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, தான் வாழுகிற வாழ்விலே அவர் திருப்தி அடைகிறார் என்று சொன்னால் அதுதான் ஒருவர் நிறைவான வாழ்வை பெற்றுள்ளார் என்பதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. இயேசுவிலே பிரியமானவர்களே, இதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 15 சொல்லுவார். ஊதாரி பிள்ளையினுடைய மகன் அவன் எவ்வாறு ஒரு சாவின் வாழ்வை கொண்டிருந்தான், ஒரு நிறைவான வாழ்வை எவ்வாறு கொண்டிருந்தான், தன்னிடம் உள்ளதையெல்லாம் தொலைத்தான், தனக்குரியவற்ற சொத்துக்களை அவன் தொலைத்தான், நிம்மதியை தொலைத்தான், மகிழ்ச்சியை தொலைத்தான். அப்பொழுது அவன் சாவுக்குரிய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்தான்.
அவன் மீண்டும் தந்தையிடம் வருகின்ற பொழுது, தன்னுடைய பழைய வாழ்விலே இருந்து மீண்டு தந்தையிடம் வருகின்ற பொழுது அவன் புதியதொரு நிறைவான வாழ்வை நோக்கி வருகின்றான். அதைத்தான் ஊதாரி மகனுடைய தந்தை சொல்லுவார், என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் அவன் உயிர் பெற்றுள்ளான். இந்த இறப்பு என்பது எங்களுடைய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எங்களுடைய வாழ்விலே ஒட்டி கொள்ளுகின்ற பொழுது அது சாவாக கருதப்படுகிறது. நாங்கள் நிறைவாக மகிழ்வோடு நிம்மதியோடு திருப்தியோடு இந்த வாழ்வை நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் அது வாழ்வாக ஒப்பிடப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இதற்கு மேலே ஆண்டவர் இயேசு இன்னும் நிறைவான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகின்றார். கொலை செய்யாதே என்பது சட்டமாக இருக்கிறது, நியமமாக இருக்கிறது. அந்த சட்டத்தையும் இறைவனுடைய நியமங்களையும் நாங்கள் கடைப்பிடித்தால் மட்டும் நாங்கள் வாழ்வு பெறுவோம் என்பது கிடையாது. மாறாக இது வெளி அடையாளங்களை குறிக்கிறது. நாங்கள் கொலை செய்யாமல், மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்காமல் நாங்கள் வெளி அடையாளத்திலே நல்லவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் வாழ்வு பெறுகிறோம் என்பது அர்த்தமல்ல. மாறாக எப்பொழுது நாங்கள் கொண்டிருக்கிற வாழ்வுக்கு அர்த்தம் கிடைக்கிறது என்று சொன்னால், நாங்கள் யாரோடு மனத்தாங்கல் கொண்டிருக்கிறோமோ, எங்களுடைய பகைவர்களோடு, எங்களுடைய உறவினர்களோடு நாங்கள் மனத்தாங்கல் கொண்டிருக்கின்ற பொழுது அதை நாங்கள் உணர்ந்து, அவர்களோடு கொண்டிருக்கிற சினத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் வைத்துவிட்டு அவர்களோடு நாங்கள் உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் ஒப்புரவாகின்ற பொழுதுதான் நாங்கள் வாழ்வை கண்டுகொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 2 தெரிவுகளும் எங்களுக்கு தரப்படுகிறது, வாழ்வும் சாவும். நாங்கள் வாழ்வை நிம்மதியான, மகிழ்வான, நிறைவான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தவ காலத்திலே வெளி அடையாளங்களில் மட்டுமல்ல, நாங்கள் செய்கின்ற தவங்கள், நற்செயல்கள், சுபங்களிலே வரும் அடையாளங்களில் மட்டும் நாங்கள் நின்று விடாமல், மாறாக எங்களுடைய மனதளவிலே உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த தவ காலம் எங்களுக்கு வாழ்வை தருகின்ற காலமாக மாற்றமடையும். எனவே இதற்குரிய அருளையும் ஆசீரையும் ஆண்டவருடைய இந்த பலியிலே நாங்கள் கேட்டு தொடர்ந்து மன்றாடி கொள்ளுவோம். வழிநடத்துபவராம் துணையாளரே இறைவா, எங்கள் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். திரு அவினை வழிநடத்தும் அனைவரும் சிதறுண்டு சென்ற உமது மந்தையின் ஆடுகளை ஒன்றிணைத்து உம்மிடம் கூட்டி வந்து சேர்ப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவராய் நலமளிக்கும் தந்தையே இறைவா, நோய்களின் உருமாற்றத்தால் செய்வதறியாமல் தவிக்கும் எங்களை கண்ணோக்கும். உமது குணப்படுத்துதலும் ஆவியின் துணையும் எங்களை தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, நாங்கள் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும், பிறரின் துன்பங்களை எங்கள் துன்பங்கள் போல் ஏற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே இறைவா, எங்கள் மாணவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள் தம்மை தொலைத்து கொள்ளாமல் ஒழுக்கமும் மரியாதையும் ஆளுமையும் கொண்ட பிள்ளைகளாக விளங்குவதற்கு நீரே உமது ஞானத்தை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்தருளும். உமது திருவுளத்தின்படி அவற்றை எமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாய்
திருப்பலிப்பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலிப்பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலிப்பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களால் எங்களையும் மோடு புறவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பு அளிக்கவும் நீர் திருவிழமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் அது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உயிர்ப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்திரமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தட என்ன உறைய வரும் இறைவனை நாமேற்க தட என்ன. உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உது துணை புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.